ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது 10 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற ஒவ்வொரு டிப்ஸுமே நிச்சயமாக ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் புளிப்பில்லாத தயிர் எப்படி ரெடி பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம புறமோர் சேர்ப்போம் இல்லைங்களா பாலில், அது கூடவே இன்னொரு பொருளும் சேர்க்க போகிறோம். அது என்னன்றதை பார்க்கலாம். பாலை காய்ச்சி கை சூடு பொறுக்கிற வரைக்கும் நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இதில் நம்ம புற ஊத்துறதுக்கு முக்கியமாக இந்த தயிரில் கொஞ்சம் கூட புளிப்பு இல்லாமல் பார்க்கணும். அதே நேரத்தில் பால் ரொம்ப சூடாக புற ஊற்றிட்டாலும் தயிர் கண்டிப்பாக புளிக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் லேசாக இது மாதிரி தயிர் எடுத்துகிட்டு இந்த பாலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் தயிர் எடுத்துக்கிறேன். நல்லா கெட்டியாக எடுத்துக்கிறேன். இப்போ இதை அப்படியே பாலில் சேர்த்துட்டு அசைக்காமல் அப்படியே மூடி போட்டு வச்சுடுங்க. நான் சொன்னேன் இதில் சீக்ரெட்டான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பீஸ் தேங்காவை எடுத்துக்கோங்க. இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துடலாம். இதில் தேங்காய் சேர்க்கறதுனால பால் கெட்டு போயிடுமோன்னு நினைக்காதீங்க, நிச்சயமாக ஆகாது. இப்போ இந்த பாலில் இந்த தேங்காய் சேர்த்துடலாம். சில நேரத்தில் புளிப்பே இல்லாத புறமோர் சேர்த்தாலும் தயிர் புளிக்கும். இது மாதிரி நீங்கள் தேங்காய் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கூட புளிப்பு இருக்காதுங்க. சரியாக ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் கழித்து எடுக்கிறேன். பாருங்க, தயிர் நல்ல கெட்டியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த தேங்காயும் மேலே அப்படியே இருக்கு. நீங்க வேண்டாம்னா இதை ரிமூவ் பண்ணிடலாம். நல்ல புளிப்பில்லாத சூப்பரான கெட்டியான தயிர் ரெடி ஆயிடுச்சு. ஸ்பூன்ல எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஐஸ்கிரீம் எடுக்கிற மாதிரி அவ்வளோ கெட்டியா இருக்கு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி புளிப்பில்லாத தயிரை ரெடி பண்ணி பாருங்க. ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ரெண்டாவதா நம்ம பார்க்கக்கூடிய டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை வேர்க்கடலையை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வீட்லயே வேக வச்சு போலிங்களா. நான் இந்த அளவுக்கு வேர்க்கடலையை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை டைரக்டா தண்ணி சேர்த்துட்டு அப்படியே குக்கர்ல வேக வச்சுன்னா வேர்க்கடலையோட சைஸ் பெருசாகாம அப்படியே சுருங்கி இருக்கும். அப்படி இல்லாம நீங்க ஈவினிங் சாப்பிட்றீங்கன்னா காலையிலே இந்த வேர்க்கடலையில நம்ம குடிக்கிற தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடலாம். நீங்க காலையில சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நைட்டே ஊற வச்சிருங்க. ஓவர் நைட் அப்படியே தண்ணியிலே ஊறட்டும். இப்படி தண்ணியில ஊற வைக்கிறதுனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, கடலையோட சைஸ் கொஞ்சம் பெருசாகும். அது மட்டும் இல்லாம 50% இந்த தண்ணியில ஊறதுனால நல்ல சாஃப்ட் ஆயிடும். இதுக்கப்புறமா நம்ம குக்கர்ல வேக வச்சுக்கிட்டோம்னா வேர்க்கடலை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதை ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு நான் எடுத்துட்டு வரேன். ஊற வச்சிருந்த தண்ணியை ஊத்திட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதே தண்ணியிலேயே நம்ம வேக வைக்கக்கூடாது. கடலையோட தோல்ல இருக்க கலர் நம்ம ஊற வைக்கும் போதே ரிமூவ் ஆயிடுச்சு பாருங்க. கடலையும் நல்ல சைஸ் பெருசா இருக்கு. தண்ணியில் ஊற வைக்கிறதுனால இந்த அளவுக்கு சாஃப்டாகவும் இருக்குது. நம்ம இப்போ இதை குக்கரில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு போட்டு நம்ம ஒரு 4 விசில் கொடுத்து எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை ஊற்றிட்டு வேறு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தண்ணியை ஊற்றிக்கோங்க. இந்த டிப் நிச்சயமாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நகை கடையில் இந்த மாதிரி பேகும் பர்ஸும் நம்மளுக்கு கிஃப்டாக கொடுப்பாங்க நம்ம பொருள் வாங்கினதும். அந்த பேக்லயும் பர்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, அந்த கடையோட பேர் பிரிண்ட் பண்ணி குடுத்துருப்பாங்க. இத ரொம்ப ஈஸியா ரிமூவ் பண்ணிட்டு, எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்ற டிப்ப தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இந்த பேக்ல இருக்க பிரிண்ட்ட நான் ரிமூவ் பண்றேன். இதுக்கு ஒரே ஒரு பொருள் போதுங்க. இந்த பிரிண்ட் எல்லாம் சூப்பரா ரிமூவ் பண்ணிடலாம். வேற ஒண்ணும் இல்லங்க. நெயில் பாலிஷ் ரிமூவர் தான். நெயில் பாலிஷ் ரிமூவர் இது மாரி வைப்ஸா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல லிக்விட் இருந்தா அத கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பேக்ல இந்த வைப்ஸ யூஸ் பண்ணி எப்படி ரிமூவ் பண்ணணும்ன்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த பிரிண்ட் இருக்கிற ஃபுல்லா ஃபர்ஸ்ட்டு அப்ளை பண்ணிடுங்க. அந்த ரிமூவர் அந்த பிரிண்ட்ட ஃபர்ஸ்ட்டு அப்சர்வ் ஆகட்டும். அதுக்கப்புறமா நல்லா பிரஸ் பண்ணிட்டு நீங்க தேய்ச்சீங்கன்னா அந்த பிரிண்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போகும். இந்த பேக்கோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்லாருக்கு. ஆனா இந்த பிரிண்டோட யூஸ் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்ல. அதனால இந்த பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணேன். சூப்பராவே அந்த பிரிண்ட் போயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரிமூவர் பார்த்தீங்கன்னா, நான் வைப்ஸ்ல யூஸ் பண்றேன். நீங்க லிக்விட் ஃபார்ம்ல இருந்தாலும் நீங்க அதையும் யூஸ் பண்ணலாம். 2மே ஈக்குவலா அந்த பிரிண்ட் போதுங்க. நான் பர்ஸ்ல லிக்விட் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காட்டுறேன். பாருங்க, ஒரு போர்ஷன் உங்களுக்கு அப்படியே எடிட் பண்ணாம ஃபுல்லாவே போட்டிருக்கேன். நல்லாவே அந்த பிரிண்ட் போயிடுச்சு. அதோட நிழல் கூட கொஞ்சம் கூட தெரியல. அந்த அளவுக்கு கிளீனா போயிடுச்சுங்க. இப்ப இதே மாரி மத்த இடத்துலயும் நான் கிளீன் பண்ணிட்டு காட்டுறேன். பாருங்க, அந்த பேக்ல பிரிண்ட் இருந்த தடையுமே தெரியல. அவ்ளோ கிளீனா போயிடுச்சு. ஒரு 4 வைப்ஸ் தாங்க நான் யூஸ் பண்ணியிருப்பேன். நல்லா சூப்பரா போயிடுச்சு. உடனே இந்த இடத்த மட்டும் வாஷ் பண்ணிடுங்க. நம்ம ரிமூவர் யூஸ் பண்ணியிருக்கனால அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி அப்படியே இருக்கும். நம்ம இத சோப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டேன்னா சூப்பரா ரெடி ஆயிடும். இப்ப பர்ஸ்ல நான் லிக்விட் யூஸ் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணி காட்டுறேன். பாருங்க, இதுவும் நல்லா சூப்பரா போகுது. ரொம்ப ஈஸியான டிப்புங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க.
4வது நம்ம பார்க்கக்கூடிய டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீன் வாங்கிட்டு வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு ஒரு 2, 3 தடவ வாஷ் பண்ணிடுவோம். அப்படி வாஷ் பண்ணியும் பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில அதே மாரி ஸ்மெல் வரும். அப்படி வராம இருக்கிறதுக்கு அரிசி கழுவுற தண்ணிய வந்து நம்ம யூஸ் பண்ணி கழுவலாங்க. ஃபர்ஸ்ட்டு கழுவுற தண்ணிய ஊத்திடணும். 2வதா அரிசி கழுவுற தண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அந்த மீன் மூழ்குற அளவுக்கு தண்ணிய ஊத்திட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க. அதிக நேரம் வந்து தண்ணீல வந்து மீன ஊற போடாதீங்க. இப்போ 2 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் வந்து இத நல்லா அலசிட்டு எடுத்துட்டோம்னா, கொஞ்சம் கூட அந்த நீச்சு ஸ்மெல்லுன்னு சொல்லுவோம்ல, அது கொஞ்சம் கூட இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்க. 5வதா நம்ம பார்க்கக்கூடிய டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏலக்காவ பவுடர் பண்றதுக்கு நம்ம கூட வந்து சர்க்கரைய சேர்த்து அரைப்போம். அப்படி சேர்த்தா தான் வந்து நல்லா ஃபைனா அரைக்க முடியும். ஏலக்கால சர்க்கரையே சேர்க்காம, அதுவும் கொஞ்சமா ஏலக்காவ எப்படி ஃபைனா அரைக்கணுன்ற டிப்ப தாங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த அளவுக்கு ஏலக்காய் எடுத்திருக்கேன். இத நம்ம அப்படியே ஜார்ல போட்டு அரைச்சோன்னா, ஃபைனா அரைக்க முடியாது. இத நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில போட்டு ஃப்ரீசர்ல வச்சுட்டோம்னா, நல்லா சூப்பரா அரைக்க முடியுங்க. ஒரு 2, 3 ஹவர்ஸ் வந்து நான் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த மாரி பாக்ஸ்ல தாங்க போட்டு வச்சிருந்தேன். இப்ப இத எடுத்து நம்ம அரைச்சிடலாம். ஃப்ரீசர்ல வச்சு எடுக்கிறனால தண்ணி விட்டுருமோன்னு நெனைக்காதீங்க. பாருங்க எந்த அளவுக்கு பவுடர் பண்ணியிருக்குன்னு. சர்க்கரையே சேர்க்காம ஏலக்காய் வந்து சூப்பரா வந்து நம்ம அரைச்சாச்சு. நீங்களும் இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. சாம்பார் டேஸ்டியா வைக்கிறதுக்கு நான் சொல்ற மாரி பருப்ப வேக வச்சுக்கோங்க. இப்ப நான் சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு 100 கிராம் போல துவரம் பருப்பு எடுத்துக்கிறேங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் போல பாசி பருப்பும் சேர்த்து எடுத்துக்கோங்க. சிறு பருப்புன்னும் சொல்லுவாங்க. இப்ப இது 2த்தையும் வந்து ஒரு 2, 3 தடவ நல்லா கிளீனா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். குக்கர்ல பருப்ப இந்த பாத்திரத்துல தாங்க நான் வேக வைப்பேன். இப்ப இது கூடவே 2 பல்லு போல பூண்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். நம்ம எவ்வளோ சாம்பார் வைக்கிறதுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறோமோ, அதுல கொஞ்சமா வந்து பருப்பு கூட வேக வச்சுக்கோங்க. அதே மாரி தான் தக்காளிய நம்ம எந்த அளவுக்கு சாம்பாருக்கு எடுத்துக்கிறோமோ, அதுல கொஞ்சமா தக்காளிய வந்து இதுல சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மொளகா, 1/4 டீஸ்பூன் போல மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்ப பருப்பு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்ப நீங்க இத ஒரு 4, 5 விசில் குடுத்து எடுத்துட்டு சாம்பார் வச்சீங்கன்னா, சாம்பார் செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பூ கட்டுறதுக்கு நூல் வாங்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனா நம்ம பாதி யூஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம எப்படி மெயின்டெயின் பண்றோன்றத, இத அப்படியே நம்ம சுத்தி வச்சுருவோம். பூ கட்டும்போது எடுத்தா பாதி நேரத்துல சிக்காயி இருக்கும். அப்படி இல்லாம நூல் வந்து ஃபுல்லா காலியாவற வரைக்கும் சிக்கே இல்லாம இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான டிப் வந்து தரேன். ஒண்ணும் இல்லங்க. இந்த மாரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்தா எடுத்துக்கோங்க. இத விட பெருசா இருந்தாலும் பரவால்ல. நூல் வந்து ரொம்ப ஃப்ரீயாவே இருக்கும். இப்ப இதோட மூடியில வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இது மாரி ஒரு கம்பிய நல்லா சூடு பண்ணிட்டு நான் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எதுக்குன்றது இப்பயே பாதி பேருக்கு புரிஞ்சுட்டுருக்கும். இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ள இந்த நூல்கண்ட வந்து உள்ள வச்சிடலாம். இந்த நூல்கண்டோட இந்த மொனைய வந்து எடுத்துடுறேன். மீதிலாம் வந்து இந்த பாக்ஸ்க்குள்ள வச்சுருங்க. இப்ப இந்த மொனைய வந்து இந்த மூடிக்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம மூடிடலாம். பாருங்க பூ கட்டும்போது நூல் இழுக்க இழுக்க இதே மாரி சிக்காகாம உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாவே வரும். நீங்களும் இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. 8வதா நம்ம பார்க்கக்கூடிய டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிளகுத்தூள் அரைக்கும்போது நான் சொல்ற ஒரு பொருளையும் சேர்த்து அரைச்சு பாருங்க. டேஸ்ட்டும், மணமும் சூப்பரா இருக்கும். 50 கிராம் போல மிளகு எடுத்துருக்கேங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் போல சீரகமும் சேர்த்துக்கோங்க. அதிகமா சேர்க்க வேண்டாம். 50 கிராமுக்கு 1 டீஸ்பூன் சரியா இருக்கும். இது 2த்தையும் சேர்த்து அரைச்சுட்டு யூஸ் பண்ணும்போது, நம்ம எதுக்கு யூஸ் பண்றோமோ, அதாவது ஹாஃப் பாயிலுக்கு யூஸ் பண்ணாலும் சரி, பொரியல், வறுவலுக்கு யூஸ் பண்ணாலும் சரி, டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். வாசனையும் கம கமன்னு நல்லாருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. 9வதா நம்ம பார்க்கக்கூடிய டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்த பிறகு காய்ச்சும்போது சில நேரத்தில வந்து கெட்டு போயிடும். அதுக்கு 2 காரணம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம பால் பாக்கெட் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, டேட்ட வந்து செக் பண்ணிட்டு வாங்கணும். அது மட்டும் இல்லாம 2வதா நம்ம முக்கியமா செய்யக்கூடியது, பால் காய்ச்சக்கூடிய பாத்திரம் வந்து ரொம்ப வந்து கிளீனா இருக்கணும். நம்ம கிளீனா கழுவலனாலும் பால் வந்து கெட்டு போயிடும். பால் காய்ச்சுற பாத்திரம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிளீனா வாஷ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஆனா, சில நேரத்தில கெட்டு போயிடும். அதுக்கு வந்து காய்ச்சறதுக்கு முன்னாடி பாத்திரத்தில கொஞ்சமா தண்ணி சேர்த்து, நல்லா சூடாகுற வரைக்கும் நீங்க வந்து கொதிக்க விட்டுட்டு, அந்த பாத்திரத்த இந்த மாதிரி ஃபுல்லா அந்த பாத்திரம் முழுக்க படுற மாரி பண்ணிட்டு, அந்த தண்ணிய வந்து ஊத்திடுங்க. இந்த மாரி பண்ணிட்டு நீங்க பால் காய்ச்சிட்டீங்கன்னா, பால் வந்து கெட்டு போகாதுங்க. பால காய்ச்சும்போது பார்த்தீங்கன்னா, பாக்கெட்ட கட் பண்ணி பாத்திரத்தில சேர்க்கும்போது, நம்மளுக்கு ரெகுலரா செய்றதுனால கீழ சிந்தாது. சப்போஸ் நம்ம பசங்கள வந்து பால் காய்ச்ச சொன்னா ரொம்பவே பயப்படுவாங்க. கீழ எங்க சிந்துருமோன்னு. இனி அது பயம் இல்லங்க. இந்த மாரி ஒரு பாக்ஸ் இருந்ததுன்னா, நம்ம வந்து பால் பாக்கெட்ட இதுக்குள்ள வச்சிடலாம். கரெக்ட்டா வந்து அந்த பால் பாக்கெட் உள்ள இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இல்லன்னா வேற ஏதாவது இந்த அளவுக்கு ஹைட்டா இருக்கிற பாத்திரம் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எந்த சைடுல நீங்க பால கட் பண்ணி பாத்திரத்தில சேர்க்க போறீங்களோ, அந்த டைரக்ஷன்ல வந்து பால் பாக்கெட்ட சின்னதா வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பாத்திரத்துல சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம லெஃப்ட் சைட்ல அந்த கப்ப வந்து புடிச்சுக்கிறோம் இல்லைங்களா? ரைட் சைட்ல அந்த பால் பாக்கெட்ட இந்த மாரி மேல வந்து டைட்டா புடிச்சிட்டு சாய்ச்சீங்கன்னா, பால் வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு சிந்தாதுங்க.
ஏன்னா நம்ம பால் பாக்கெட்ட லெஃப்ட் சைடுல புடிக்கும்போது பிரஸ் பண்ணிடுவோம். அதனால தான் வந்து பால் வந்து கீழ சிந்தும். இப்ப பாருங்க கொஞ்சம் கூட சிந்தாம கம்ப்ளீட்டா வந்து பால வந்து எடுத்தாச்சு. இந்த டிப் பார்த்தீங்கன்னா, பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. லாஸ்ட்டா நம்ம பார்க்கக்கூடிய டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் பொரியல் பண்ணும்போது அந்த தோல சில பேர் தூக்கி போட்டுருவாங்க. இல்ல டைரக்ட்டா வந்து செடிக்கு போட்டுருவாங்க. அப்படி பண்ணாம இது ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு, இதுல வந்து பாத்திரம் முழுகுற அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திட்டு, ஒரு 2 நாள் வந்து அப்படியே வந்து இதுல ஊற வச்சிடலாம். அப்படி ஊற வைக்கிறதுனால என்ன ஆகும்னா, இதுல வந்து ஒரு பாக்டீரியா வந்து ஃபார்ம் ஆகுங்க. அந்த தண்ணிய நம்ம செடிக்கு ஊத்துறதுனால செடிக்கு ரொம்பவே நல்லது. நான் இத ஒரு 2 நாள் கழிச்சு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க எந்த அளவுக்கு மேல வந்து உங்களுக்கு நுரையா இருக்குன்னு. இத வந்து நல்லா வந்து தண்ணீல மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம அந்த தூளெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துட்டு, இந்த தண்ணிய நான் வேற ஒரு பொருளோட நான் வந்து சேர்க்க போறேன். அது கூடவே 2 நாளா அரிசி கழுவுற தண்ணியும் நான் வந்து அப்படியே புளிக்க வச்சிருந்தேங்க. இந்த தண்ணியும் நம்ம பீட்ரூட் ஊற வச்சிருந்த தண்ணியும் வந்து 2த்தையும் ஒண்ணா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இத மிக்ஸ் பண்ணிட்டு, இத அப்படியே வந்து டைரக்ட்டா ஊத்தாம, ஒரு பக்கெட் தண்ணில இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, செடிங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஊத்தலாங்க. வேர வந்து சுத்தி வந்து அப்படியே ஊத்துங்க. நீங்க மேல வந்து இலையில படுற மாரி ஊத்துனீங்கன்னா, அந்த அரிசி கழுவுற தண்ணி வந்து இதுல இருக்கு இல்லீங்களா, அது வந்து இலையில வந்து வெள்ள வெள்ளையா மாவு மாதிரி அப்படியே படிஞ்சிரும். அதனால மேல இலை பக்கமா ஊத்தாம, வேர வந்து சுத்தி ஊத்துங்க. செடிங்களுக்கு அவ்வளவும் நல்லதுங்க. இந்த டிப்ப வந்து ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.